வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்தி கதையில பிப்ரவரி 15 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம உங்களோட லைக்கை இந்த வீடியோக்கு கொடுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து நாங்க வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி கோவமா வீட்டுக்குள்ள வந்துட்டு கையில துப்பாக்கியோட வெளியில வராங்க. அம்மா வந்து கையில துப்பாக்கியோட வரதை பார்த்துட்டு ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ரேவதி என்ன நினைச்சாங்கன்னா, ஐயோ காலையில தான் பாட்டியம்மா கிட்ட அம்மா சண்டை போட்டுட்டு வந்தாங்க, ஒருவேளை பாட்டி அம்மாவை ஏதாவது பண்றதுக்காக தான் அம்மா துப்பாக்கியை கையில எடுத்துட்டு வராங்களோ அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டாங்க ரேவதி. அப்ப நம்ம ரோகிணி கேக்குறாங்க, அம்மா என்னாச்சும்மா, என்னம்மா கோவமா வந்தீங்க, இப்ப துப்பாக்கியோட வெளியில போறீங்க, என்னமாச்சு? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் விட மாட்டேன், அவங்க 2 பேரையுமே என் கையால காலி பண்ண போறேன். அப்ப சாமுண்டீஸ்வரி கோவமா பேசுறத பார்த்துட்டு ரேவதி நினைக்கிறாங்க, ஐயோ கண்டிப்பா தாத்தா பாட்டியை தான் அம்மா ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அம்மா எங்க கையில துப்பாக்கி எடுத்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கம்மா. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவங்க 2 பேருக்கும் எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன ஏமாத்திருப்பாங்க. அப்ப நம்ம ரேவதி கேக்குறாங்க, அம்மா யாருமா உங்களை ஏமாத்துனது, என்னம்மா ஆச்சு? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உனக்கு பார்த்த என்ன மாப்பிள்ள மகேஷ், அவன் நல்லவனே கிடையாது, அவனும் அந்த மாயாவும் ஒழுக்கம் கெட்டவங்க. இது கேட்டதோட நம்ம சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா? அப்ப ரோகிணி கேக்குறாங்க, என்னம்மா சொல்றீங்க, ஒழுக்க கெட்டவங்கன்னா நீங்க சொல்றது எங்களுக்கு புரியலம்மா. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னம்மா சொல்றீங்க, மகேஷ பத்தி இந்த அளவுக்கு தப்பா சொல்றீங்கன்னா என்னம்மா நடந்துச்சு? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அந்த மாயா மருந்து குடிச்சிட்டேன்னு படுத்து கிடந்தால, இது மாதிரி மற்றவங்க ஏதோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக தானே அப்படி பண்ணேன்னு சொன்னா. ஆனா மற்றவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். அவங்க 2 பேருமே தப்பான தொடர்புல தான் இருந்திருக்காங்க. அவங்க நம்மளை நல்லா ஏமாத்திருக்காங்க நாடகம் போட்டு. இது கேட்டதோட ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆக்குறாங்க. ரேவதி கேக்குறாங்க, அம்மா மற்றவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க மாயா மகேஷ் மேல சந்தேகப்படுறீங்க? மகேஷ் அப்படிப்பட்டவர் இல்லம்மா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏன் ரேவதி, நான் சொல்றத நம்ப மாட்டியா? என் டாக்டர் மல்லிகா இருக்காங்கல்ல, அவங்க சொன்னதோட எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு, இவங்க 2 பேரும் இப்படிப்பட்டவங்களா அப்படின்னு. அப்ப மல்லிகா சொல்றாங்க, நான் ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொன்னதோட தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாச்சு. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது ரேவதி, அவங்க 2 பேரையுமே நான் சும்மா விட மாட்டேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா முடிவெடுங்கம்மா. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இதுக்கு மேல என்னடி பொறுமையா முடிவெடுக்க சொல்ற? என் பெத்த பொண்ணை 2 பேரும் சேர்ந்து ஏமாத்தி சொத்துக்காக என் பொண்ணோட வாழ்க்கையவே அழிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அவங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவமா துப்பாக்கியோட வெளியில போறாங்க. இதை பார்த்ததோட ரேவதிக்கு ரொம்ப ஷாக்கு. ரேவதி அழுகுறாங்க, மாயாவும் மகேஷும் இப்படிப்பட்டவங்களா, இத்தனை நாளும் என்னை ஏமாத்தி இருக்காங்களே. அப்ப ரோகிணி நேரா ரேவதி கிட்ட, ரேவதி கவலைப்படாத, இப்பயாவது அவங்கள பத்தி தெரிஞ்சிச்சே. அப்ப மயில் வாகனம் ராஜராஜாவை பார்த்து, மாமா இங்க பாருங்க, ஒருவேளை அத்தை ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது நம்ம குடும்பத்துக்கு தான் பிரச்சனை, அத்தையை எப்படியாவது போய் தடுக்கணும். ராஜராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, சீக்கிரம் சாமுண்டீஸ்வரியை தடுக்கணும் அப்படின்ட்டு நேரா கார்த்திகிட்ட, கார்த்தி அப்படின்னு சொல்ல கார்த்தி வராரு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, பாத்தியாப்பா, உன் அத்தை எப்படி கோவமா போறா, கண்டிப்பா அவ ஏதாவது தப்பான முடிவு எடுக்கிறதுக்குள்ள நீதான்ப்பா எப்படியாவது போய் காப்பாத்தணும், எப்படியாவது அத்தையை காப்பாத்துப்பா, அத்தை ரொம்ப முன்கோபக்காரி, ஏதாவது தப்பான முடிவெடுக்க போறா, இதனால நம்ம குடும்பம் தான் பாதிக்கப்படும். கார்த்தி சொல்றாரு, சரிங்க மாமா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ரேவதி அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப ரோகிணி சந்திரா எல்லாரும் வராங்க. அப்ப ரேவதி அழுகிறத பார்த்துட்டு சந்திராவுக்கு பாவமா தான் இருக்கு, ஆனா அவங்க பிளான் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்னு கவலையா இருக்கு. சந்திரா நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி கவலைப்படாத, ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு நினைச்சுக்கலாம், அட்லீஸ்ட் அவனை பத்தி இப்பயாவது நீ புரிஞ்சுக்கிட்டியே. அதுக்கு நம்ம ரேவதி சொல்றாங்க, ஆமா சித்தி, அவங்க இப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அப்ப சந்திரா சொல்றாங்க, ரேவதி நான் சொல்றேன் என்ன தப்பா நினைச்சுக்காத, ஒருவேளை அவங்க 2 பேரும் நல்லவங்களா இருந்து இந்த டிரைவர் தான் தேவையில்லாம இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பானோ. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஐயோ சித்தி, ஆவுனா இதே மாதிரி அந்த டிரைவர் மேலேயே பழி போட்டு பிரச்சனையை திருப்பி விடுறதுலயே இருக்காதீங்க. அவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது சொன்னது டிரைவர் கிடையாது, டாக்டர். அவங்க சொன்னதுனாலதான்
அம்மாவே நம்பி வந்திருக்காங்க. இது கேட்டதோட சந்திரா நினைக்கிறாங்க, இதுக்கு மேலேயும் இந்த டிரைவரை பத்தி இவகிட்ட தப்பா சொல்ல முடியாது போலயே அப்படின்னு. அப்ப ரேவதி வந்துட்டு அழுதுட்டு இருக்க, ராஜராஜா நேரா ரேவதி கிட்ட வந்துட்டு, ரேவதி அம்மா அழாதம்மா, எல்லாம் நல்லதுக்கு என்ன நினைச்சுக்க. ரேவதி கேக்குறாங்க, என்னப்பா சொல்றீங்க, எப்படிப்பா இது நல்லாதா போகும், என்ன கல்யாணம் பண்ணணும்னு சொன்னவரு அவங்க அண்ணியோட தொடர்புல இருந்திருக்காரு, ஆனா இது தெரியாம இத்தனை நாள் நான் இருந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட. இது கேட்டதோட நம்ம ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா ரேவதி, நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நான் எதுக்கு சொல்றேன்னா, நீ என்ன சொன்ன நேத்து, இந்த குடும்ப ஒத்துமைக்காக பாட்டியோட பேரனை கூட கல்யாணம் பண்றதுக்கு தயார்னு சொன்னியல்ல, உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும்னு கடவுளாவே உன்னை வந்துட்டு அனுபவிச்சிருக்காரு. இதை கேட்டதோட நம்ம ரேவதி சொல்றாங்க, அப்பா என்னப்பா சொல்றீங்க. சந்திரா சொல்றாங்க, மாமா எந்த நேரத்துல என்ன பேசுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா, ஏற்கனவே ரேவதி பாவம் ஒருத்தன் ஏமாத்திட்டான்னு ரொம்ப கவலையோட இருக்கா, இப்ப யாரு எவருன்னு தெரியாத ஒருத்தனை ரேவதியோட தலையில கட்ட பாக்குறீங்களா. அப்ப ராஜராஜா சொல்றாரு, சந்திரா அவன் யாரு எவனோ கிடையாது, அவன் என்னோட மருமகன், ஏன் தங்கச்சி பையன், அவன் தப்பானவனா இருப்பானா, அவன் தப்பானவன்னு சொன்னா என்னையும் சேர்த்து தப்பானவன்னு சொல்ற மாதிரி. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, ஆஹா இவன் தனி பிளான் போடுறானே. அப்ப நம்ம ரோஹிணி சொல்றாங்க, அப்பா இத பத்தி அப்புறம் பேசிக்கலாம், ஏற்கனவே ரேவதி ரொம்ப கவலையோட இருக்கா. அப்ப ராஜராஜா சொல்றாரு, ரோஹிணி என் பொண்ணுக்கு என்ன நல்லதுன்னு எனக்கு தெரியும், இங்க பாரும ரேவதி, அவனை பத்தி இனிமே நினைச்சு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவன் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கறது உனக்கு தெரிஞ்சுட்டு, இதுக்கப்புறம் நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ முடிவு பண்ணு, பாட்டியோட பேரன்தான் நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கான ஒரே சாவி. இது கேட்டதோட நம்ம ரேவதி நேரா ராஜராஜட்ட, அப்பா அம்மா ஒத்துப்பாங்களா. அப்ப ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா, நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா உங்க அம்மா ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இது கேட்டதோட நம்ம ரேவதி சொல்றாங்க, இல்லப்பா இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தெரியலப்பா, அவன் யாரு எவரு எப்படி இருப்பான் எதுவுமே எனக்கு தெரியாதே. ராஜராஜா சொல்றாரு, இங்க பாரு, அவர் யாரு அவன் குணம் எப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ கல்யாணம் பண்ணிப்பியா. ரேவதி சொல்றாங்க, அப்ப நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன், அவர் யாருன்னு தெரிஞ்சிச்சுனாலே போதும். இது கேட்டதோட ரேவதி சொன்னது கேட்டுட்டு ராஜராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, மாமா அதான் ரேவதியே சொல்லிட்டாலே, கூடிய சீக்கிரம் மாப்பிள்ளைய ரேவதிக்கு இன்ட்ரோ பண்ண வேண்டியதுதான். இது கேட்டதோட சந்திரா கேக்குறாங்க, என்ன இது எல்லாமே நீங்க ஏற்கனவே பிளான் பண்ணி செய்யற மாதிரி இருக்கு. ராஜராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, என் பொண்ணுக்கு எப்படி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ சாமுண்டீஸ்வரி பின்னாடியே திரியிறது மட்டும்தான் உன் வேலை. ஸோ இதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப சந்திரா கேக்குறாங்க, எப்படி நான் கவலைப்படாம இருக்க முடியும், ரேவதி என்னோட பொண்ணு மாதிரி தானே. அப்ப ராஜராஜா கேக்குறாரு, ரேவதிய உன் பொண்ணுன்னு சொல்ற, அவளுக்காக இது வரைக்கும் நீ ஏதாவது பண்ணிருக்கியா, எதுவுமே கிடையாது, இப்ப என்னமோ அவ உன் பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, போதுமா சந்திரா. சந்திரா இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மயில்வாகனம் நினைக்கிறாரு, சபாஸ் மாமா சரியான கேள்வி. அப்ப நம்ம சந்திரா சொல்றாங்க, அக்கா வரட்டும் உங்க எல்லாரையுமே பாத்துக்கிறேன், நீங்க என்ன பிளான் பண்றீங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, சின்ன மாமியாரே, நீங்க மட்டும் இது மாதிரி எங்களோட பிளானை பத்தி சாமுண்டீஸ்வரி அத்தைக்கிட்ட சொன்னீங்கன்னா, நீங்க எதுக்காக இங்க இருக்கீங்க, உங்களோட பிளான் என்ன அப்படிங்கிறத நாங்க அத்தைக்கிட்ட சொல்லிடுவோம், அதோட ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்ணுவோம், இதனால என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. இது கேட்டதோட சந்திராவுக்கு செம ஷாக்கு. அப்ப சந்திரா கேக்குறாங்க, என்ன மாப்பிள மிரட்டுறீங்களா, நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன். மயில்வாகனம் சொல்றாரு, நான் ரொம்ப நாளா ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு, இது மாதிரி அவங்க புருஷனை விட்டுட்டு அக்காவை பழி வாங்குறதுக்காக அக்கா வீட்லயே இருந்துகிட்டு அக்காவுக்கே துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப நாளா ராஜா டிரைவர் ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல, அந்த கதையோட ஹீரோயினே நீங்க தான். இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க சந்திரா. அப்ப ராஜராஜா கேக்குறாரு, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க. மயில்வாகனம் சொல்றாரு, இது எனக்கும் சின்ன மாமியாருக்கும் உள்ள பிரச்சனை. இது கேட்டதோட சந்திரா நேரா மயில்வாகனத்தை பார்த்து மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆடுங்க மாப்பிள்ள ஆடுங்க, என்ன அந்த கார்த்தி சப்போர்ட் பண்றதுனால தானே இப்படி பேசுறீங்க, கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு சரியான தண்டனை இருக்கு அப்படின்ட்டு அந்த சந்திரா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி ரொம்ப கவலையோட இருக்க. அவங்க அப்பா ரேவதியை பார்த்து, இங்க பாருமா, ஏதோ இதோட இந்த பிரச்சனையை விடு, இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத, உங்க அப்பா உனக்கு எப்பவுமே துணையா இருக்கேன். இது கேட்டதோட ரேவதியும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சேரசி பண்ணி நம்ம சாமுண்டீஸ்வரியை காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி சரியான கோவத்துல நேரா மாய மகேஷ் இருக்கிற வீட்டுக்கு போறாங்க. பின்னாடியே கார்த்தியும் போயிட்டு இருக்காரு. அங்க போனதோட சாமுண்டீஸ்வரி கையில இருக்கிற பொருளை பார்த்துட்டு மாயாவும் மகேஷும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாய நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, மேடம் என்னாச்சு மேடம்,
ரொம்ப கோவத்தோட வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய் ஏதாவது பேசுனா அவ்வளவுதான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் குடும்பத்துக்குள்ள வந்துட்டு என் பொண்ணை ஏமாத்தி என்னையும் ஏமாத்தி என் பொண்ணோட சொத்துக்காக இப்படி நீங்க நாடகம் போட்டிருப்பீங்க. ரெண்டு பேரும் கேவலமான ஒரு தொடர்புல இருந்துகிட்டு என் பொண்ணை ஏமாத்திருக்கீங்கல்ல. இது கேட்டதோட மாயாவுக்கும் மகேஷுக்கும் செம்ம ஷாக்கு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல காலி பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க ஆரம்பிச்சிங்க, அதுவும் என்ன ஏமாத்திட்டீங்கல்ல, விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த பொருளை காமிச்சதோட நம்ம மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. மாயா சொல்றாங்க, மேடம் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க மேடம், யாரோ தப்பா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன சந்தேகப்பட்டுட்டீங்க? அன்னைக்கு ஒரு நாள் அதே மாதிரி தானே பக்கத்து ஊர்ல உள்ளவங்க எங்களை பத்தி தப்பா சொன்னாங்க, ஆனா அது உண்மை இல்லைன்னு நீங்க தானே மேடம் சொன்னீங்க. இப்ப என்ன மேடம் இப்படி எங்களையே நீங்க தப்பா நினைக்கிறீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய் உன் நாடகத்தை எல்லாம் நிப்பாட்டு, நீ எப்படிப்பட்ட கேவலமான ஒருத்தி அப்படிங்கறத என் மல்லிகா என்கிட்ட சொல்லிட்டா. இதை கேட்டதோட மாயாவுக்கு செம்ம ஷாக்கு. அப்ப அந்த மகேஷ் நினைக்கிறாரு, ஆஹா மாயா பண்ண நாடகம் தெரிஞ்சு போச்சு போலயே, இதுக்கு மேலேயும் மாயா கூட இருக்கிறது ரொம்ப நல்லது கிடையாது அப்படின்னு மகேஷ் நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் நான் உண்மையை சொல்லிடுறேன் மேடம், நான் காதலிச்சது மாயாவை தான், நான் உயிருக்கு உயிரா காதலிச்சேன். ஆனா இந்த மாயா ரேவதியை பார்த்ததோட ரேவதியோட சொத்தை பத்தி மாயா கணக்கு பண்ண ஆரம்பிச்சா. எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா சொத்து நிறைய கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக தான் மாயா இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணா. நான் ஏற்கனவே வேணான்னு சொல்லிட்டேன், எனக்கு சொத்து வேணா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிருவோம் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவ கேட்கவே இல்லை. பாத்தீங்களா இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, ரெண்டு பேரும் ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளவுதான், இந்த இடத்துலயே ரெண்டு பேருமே காலி பண்ணிடுவேன். அப்ப நம்ம மாயா சொல்றாங்க, மேடம் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மேடம், இதுக்கப்புறம் நாங்க இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம், எங்களை விட்டுருங்க, நாங்க எங்கேயாவது ஓடிடுறோம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எங்கேருந்து ஓடுனாலும் இன்னொரு குடும்பத்தை ஏமாத்துறதுக்கு இதே மாதிரி கேவலமான ஒரு திட்டத்தை போடுறதுக்கு நினைப்பீங்க, உங்க ரெண்டு பேருமே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அந்த பொருளை காமிச்சதோட மாயாவும் மகேஷும் அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா அந்த மாயாவையும் மகேஷையும் அந்த இடத்துலயே காலி பண்றாங்க. இத மாயாவும் மகேஷும் அப்படியே துடிதுடிச்சு கீழே விழுகுறாங்க. மாயாவும் மகேஷும் துடிதுடிச்சு கீழே விழுகிறத பார்த்த பிறகுதான் சாமுண்டீஸ்வரிக்கு நிம்மதியா இருக்கு. அதே நேரத்துல கார்த்தி அங்கேருந்து ஓடி வந்து பாக்குறாரு. பார்த்தா சாமுண்டீஸ்வரி ஒரு தப்பான முடிவெடுத்துட்டு நிக்கிறாங்க. இத பார்த்ததோட நம்ம கார்த்திக்கு செம ஷாக்கு. கார்த்தி ஓடி வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் என்ன காரியம் பண்ணிருக்கீங்க, கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, டிரைவர் இவங்க ரெண்டு பேருமே உயிரோட இருந்தா இன்னும் எத்தனை குடும்பத்தை இந்த மாதிரி ஏமாத்துவாங்க. நானே எவ்வளவு சுதாரிப்பான ஆளு, ஆனா என்னையே இதுக ரெண்டு ஏமாத்தி இருக்குங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக ரெண்டு சாதாரண ஆள் கிடையாது. இதுக்கு மேலேயும் உயிரோட இருந்தா எத்தனை குடும்பத்துல உள்ள குடும்பம் பாதிக்கப்படும்னு நமக்கு தான் தெரியும். ரேவதிய ஏமாத்தி ரேவதிய கல்யாணம் பண்ணி ரேவதியோட சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தையும் பழி வாங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாயாவோட வேலை. மொத்த சொத்தையும் ஆட்டைய போடணும் அப்படிங்கிறது தான் இந்த மாயாவோட திட்டமே. அப்படி இருக்கையில எப்படி டிரைவர் இவ்வளவு நான் உயிரோட விட முடியும்? என் பொண்ணு நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த மகேஷ் மாதிரி ஒரு நல்லவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் நினைச்சேன். ஆனா இப்ப இந்த மகேஷ் எப்படிப்பட்ட கேடி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு எப்படி டிரைவர் இவனை விட்டு இருக்க முடியும்? இவனை நான் காலி பண்ணது நல்லதுதான், பல பெண்களோட வாழ்க்கையை காப்பாத்தி இருக்கேன். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, மேடம் சரிங்க மேடம், ஆனா உங்க லைஃப் நீங்க இப்படி தப்பான முடிவெடுத்ததுனால எவ்வளவு பிரச்சனை ஆகும். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, டிரைவர் இவங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணதுக்கு நான் பெருமை தான் படுறேன். என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தானே நான் இப்படி பண்ணேன், இதுல எந்தவித தப்பு இல்லை, நானே போயிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிடுவேன். இது கேட்டதோட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு டிரைவர், என் பொண்ணுங்க 4 பேரையும் என் புருஷன் நல்லபடியா பார்த்துப்பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்ல இது கேட்டதோட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, டிரைவர் இதுக்காக நீ எல்லாம் வந்துட்டு பழி வாங்கிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே நேரத்துல நம்ம ரேவதி எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ரெண்டு பேரும் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்துட்டு நம்ம ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி நீ எதுக்கு இங்க வந்த? ரேவதி சொல்றாங்க, அம்மா உங்களை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதாமா வந்தேன், அதுக்குள்ளேயும் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி
உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். இதுக்கு 2 பேரையுமே வதம் பண்ணதுல எனக்கு சந்தோஷம்தான். அப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுது. யாருன்னா பக்கத்துல உள்ளவங்க நேரா போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் உங்க கையில உள்ள பொருளை கொடுங்க அப்படின்னு அந்த பொருளை ரெக்கவர் பண்றாங்க. கார்த்தி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகி நிக்கிறாரு. சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா ராஜா, என் பொண்ணோட கல்யாணம் நிக்க கூடாது. என் பொண்ணை நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும். என் பொண்ணையும் மற்ற பொண்ணுங்களையும் நீ பத்திரமா பார்த்துப்ப, நம்பிக்கையோட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் பார்த்ததோட கார்த்திக்கு செம்ம ஷாக்கு. என்ன நடக்குதுன்னே புரியல. இப்படி பெத்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி மேடம் இப்படி கோவப்பட்டுட்டாங்களே அப்படின்னு கார்த்திக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, டிரைவர் எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்துங்க. கார்த்தி சொல்றாரு, கவலைப்படாத ரேவதி, எனக்கு சில பேரை தெரியும், அவங்கள வச்சு எப்படியாவது காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சந்திராவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. சாமுண்டீஸ்வரி தப்பான முடிவு எடுத்துட்டா, மாயாவையும் மகேஷையும் காலி பண்ணிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட சந்திராவுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளா இந்த சாமுண்டீஸ்வரியோட சாம்ராஜ்யத்தையே அழிக்கணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் நினைச்சது நான் நடக்காமலேயே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா அந்த சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா, என்னம்மா காலையிலேயே ஃபோன் பண்ணியிருக்க? அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, என்ன விஷயம் சந்திரா? அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க இங்க சாமுண்டீஸ்வரிய அதிகாரிங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, எதுக்காக கூட்டிட்டு போயிட்டாங்க? அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க அந்த மாயாவும் மகேஷும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சு போச்சு. இது தெரிஞ்சதோட சாமுண்டீஸ்வரி நேரா அந்த மாயாவும் மகேஷ் இருக்காங்கல்ல அவங்கள போயிட்டு காலி பண்ணிட்டா. இதனால சாமுண்டீஸ்வரிக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சிட்டு இனிமே அந்த சாமுண்டீஸ்வரியோட சாம்ராஜ்யம் அவ்வளோதாங்க. இதை கேட்டதோட சிவனாண்டிக்கு ரொம்ப சந்தோஷம். சந்திரா ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா. அதோட ஜெயிலுக்கு போன அந்த சாமுண்டீஸ்வரி திரும்பி வரவே கூடாது, வரவும் மாட்டா. அவளை எப்படி பழிவாங்குறது அப்படிங்கிறத நான் பாத்துக்கிறேன். அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க ரொம்ப வருஷமா உங்களை எப்படியாவது நம்பர் 1 ஆக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சந்திரா, இனிமே உன் ஹஸ்பண்ட் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ரேவதி எல்லாரும் வீட்டுக்கு வர சந்திரா நேரா சிவனாண்டி கிட்ட, என்னங்க வீட்டுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க, நான் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டா கண்டிப்பா அவங்களுக்கு ஏன் மேல சந்தேகம் வரும், சரி இருங்க அப்படின்னு சொன்னதோட சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா இந்த மகிழ்ச்சியான விஷயத்த உன்னை நேர்ல பார்த்து நான் சந்தோஷப்படணும். இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க இன்னைக்கு சாயந்தரம் போல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி வீட்டுக்கு வந்ததோட ராஜராஜட்ட, அப்பா அம்மா தப்பான முடிவு எடுத்துட்டாங்கப்பா, அம்மாவை வந்துட்டு கைது பண்ணிட்டாங்க. இது கேட்டதோட ராஜராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அண்ட் இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.